மூழ்கி கொண்டிருக்கிறீங்களோ? மூழ்கிட்டோம், இனி என்ன அப்படி நம்பிக்கையை விட்டுறாதீங்க. மூழ்கிக்கிட்டு இருக்கிற வேலையிலும் கர்த்தருடைய ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, ரட்சியோன்னு கூப்பிடுங்க. நம்ம பண்ண தப்புதான், நம்ம பார்த்த தப்புதான், பயந்த தப்புதான். இனிமே கத்த இறங்க. ஒரு முறை கத்துல வந்துட்டோம், கத்த நடத்தப்பட்டிருந்தோம், நம்ம விழுந்துட்டோம், அவ்வளவுதான், இனி பார்த்துக்கலாம் அப்படி போயிடாதீங்க. மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு, மீண்டும் உங்களுக்கு சான்ஸ் உண்டு, மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. மூழ்கிட்டோம் நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க. ஆண்டவரே ரட்சியில் கூப்பிடுங்க. பேதர் கூப்பிடுற மூழ்கிட்டு இருக்கும் போது இயேசுவே ரட்சியும். இயேசு உடனே கையை நீட்ட பிடிச்சார். வெட்கப்பட்டு போக விட மாட்டார், விட்டுற மாட்டார். தூக்கி எடுத்து நிறுத்துவார், உங்களை எடுத்து நிறுத்துவார் தேவச்சனமே. இப்ப மூழ்கி கொண்டிருக்கிறான், இப்ப மூழ்கி கொண்டிருக்கான், ஜலத்துமே நடந்தான், மூழ்கி கொண்டிருக்கிறான். அப்படியே மூழ்கி இருந்தா இந்த 11 என்ன சொல்லிருக்கோம்? தேவையானுக்கு இந்த அசிங்கம் தேவையானுக்கு? நான் சும்மா அமைதியா இருக்கல, நான் சும்மா இல்ல, பெற்ற கிளம்பி போயிட்டா அதான் முந்த கூடன்றது தெரிஞ்சுக்கோ. வா வந்து சரி, நீ வச்சு வா. எவ்வளவு கேவலப்படுத்திருப்பாங்க, அசிங்கப்பட இருப்பான். தேவஜனமே, நீ கர்த்தருக்கு அவர் பிரயாசப்பட்டு ஆவிக்குரிய முயற்சி எடுத்து நடந்து போற வாழ்க்கையில சறுக்குன கர்த்தர் விட மாட்டார். நீ ஏன்னா நீ அவங்க அங்கேயே இருக்கிறதுக்கு நீ ஆவிக்குரிய ஒரு ஆக்டிவிட்டி பண்ற, ஆவிக்குரிய கிரியை செய்யற, உனக்கு கர்த்தர் துணை நிற்பார். புரிந்து கொள்ளுங்கள். அங்கே இருந்துடாத, ஏதாவது கிரியை செய்ய, சறுக்குனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எடுத்து நிறுத்துவார்.